ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் டைம் நீங்கள் ஜரிலையும் சில்க்லையும் தனித்தனியாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு ப்ராப்பராக இந்த ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் பாக்ஸ் மாதிரி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு செயினும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு செயின் ஸ்டிச்லாம் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும். இப்போ பேசிக் செயின் ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா 2 லைன் ஜரியில் போடணும், 2 லைன் சில்க் த்ரெட்டில் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஜரியில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நார்மலாக செயின் நீங்கள் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த லைன் மாதிரியே போடுங்க. இந்த மாதிரி டே பை டே நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் த்ரெட் ப்ராக்டிஸிங் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பீட் ஒர்க்குக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு ஜரியில் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன பாருங்கள், ஃபஸ்ட்டு செயின் எடுத்துட்டோம். இந்த செகண்ட் செயினை ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த செகண்ட் செயினுக்குள்ளே மறுபடியும் போயிட்டு நீடில் இந்த ஹெட் பார்ட்டை இப்போ தலைக்கீழே பிடிக்கணும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு செயினை ஜஸ்ட் நீங்கள் ஹோல்டு பண்ணிப்பீங்க. கீழே இருக்கிற த்ரெட் எழுத்திங்கன்னா நாட் ஆகிடுச்சு. இப்போ செயின் ஃபஸ்ட்டு முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சை எப்படி போடுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஜரி த்ரெட்டில் தான் ஃபஸ்ட்டு போடணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட் எடுத்துக்கிறோம். இங்கே மேலே போயிட்டு எடுத்துகிட்டு பெரிய லாங் செயின் மாதிரி போட்டு இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு குட்டி செயின். அந்த குட்டி செயின் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாக். அகைன் திருப்பி கீழே வரீங்க. கீழே வந்துட்டு திருப்பி பஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு குட்டி செயின் தான் அது நம்ம லாக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். பாருங்கள், மறுபடியும் மேலே போகிறோம், பஞ்ச் பண்ணுறோம், டர்ன் பண்ணிக்கிறோம், ஒரு லாக். அகைன் திருப்பி கீழே வரோம். கீழே வந்துட்டு திருப்பி ஒரு லாக். இந்த மாதிரி தான் நீங்கள் ஜிக்ஸாக் ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணனால த்ரெட் ப்ராக்டிஸிங் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வந்துடும். இங்கே ஒரு லாக் போடுறது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகாமல் இந்த இடத்துல கரெக்டாக நிற்கும். இப்போ மேலே பாருங்கள், ஒரு லாக் போட்டு நம்ம நாமளே எண்ணாட் முடிச்சோன்னே எண்ணாட் போடுவோம் இல்லைங்களா, அந்த எண்ணாட் போட்டுக்கலாம். செகண்ட் செயினுக்குள்ளே இந்த ஃபஸ்ட்டு செயினை பிடிச்சிட்டு கீழே கட்டிடுவோம். இந்த கார்னர் லாக் போடுறதுனால தான் இந்த ஷேப் வந்து உங்களுக்கு அந்த வி ஷேப் கரெக்டாக வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சில்க் த்ரெட்டில் நம்ம எப்படி செயின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, கரெக்டாக இந்த லைன் மேலேயே போடுங்க. ஃபைனலாக ஏன் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ சில்க் த்ரெட்டில் ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், எடுத்துக்கிறீங்க. சேம் இதே தான். மேலே போயிட்டு ஒரு லாக் செயின் போட்டுட்டு இங்கேருந்து ஒரு குட்டியாக ஒரு லாக். திருப்பி அகைன் கீழே வரீங்க. இங்கே பஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே ஒரு குட்டியாக ஒரு லாக். கொஞ்சம் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப த்ரெட் கட் ஆகும். அப்போல்லாம் நீங்கள் ரொம்ப த்ரெட் கட் ஆகுது வரலன்ற ஃபீல் பண்ணாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு
சில்க் த்ரெட் ஹேண்டிலிங் வந்துடும். அதனால இங்கே நிறைய ஸ்டிச்சஸ் உங்களுக்கு பாக்ஸ் போட்டு வச்சுருக்கிறது. நீங்களும் அதே மாதிரி பாக்ஸ் லைன்ஸ்லாம் போட்டு நீங்கள் பண்ணுங்கள். இங்கே ஒரு லாக் போட்டுக்கலாம். கீழே போறீங்க, லாக் மேலே போயிட்டு இந்த மாதிரி அடிக்கடி கட் ஆகும். பட் ஆனால் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம். செயினை பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு செயினு, செகண்ட் செயின் எடுக்கிறீங்க, இதுக்குள்ளேயே எடுத்துகிட்டு போயிடுங்க. விட்டிங்கன்னா என்ன நாளாக இருக்கு இல்லையா, கன்ஃபியூஷன் எடுவீங்க. இப்போ அந்த செகண்ட் செயினுக்குள்ளே ஃபஸ்ட்டு செயினை பிடிச்சிட்டு எடுத்துடுங்க. நாட் ஓகே, அவ்வளோதாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போது க்ரீப்பர் ஸ்டிச் பார்க்கலாம். க்ரீப்பர் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா செயின் தான், இந்த மாதிரி கர்வியாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. செயின் போடணும். இதில் இதே ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி செயின் போடணும். பாருங்கள், செயினை இந்த கர்வி பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடணும். அந்த லைன் மேலேயே போடணும். நாட் போட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, க்ரீப்பர் ஸ்டிச் முடிஞ்சிச்சு.